ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி கிச்சன் கிரானைட்டில் இருக்கிற உப்பு தண்ணி கரையை நம்ம எப்படி போக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்க் பக்கத்தில் இருக்கிற கிரானைட்டில் நம்ம பாத்திரங்களாக கழுவி பேஸ்கெட்டில் வைப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி கரை பட்டு அப்படியே வெள்ளையாக இருக்கும். அதை நம்ம எப்படி போக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தொடச்சி விட்டுருங்க. இப்போது நான் வினிகர் எடுத்துருக்கிறேன். இது நேச்சுரல் வினிகர், சிந்தட்டிக் வினிகர் ஏதாவது எடுத்துக்கலாம். வினிகரில் ஏதாவது ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டு அதை மூடியில் ஊற்றிட்டு அப்படியே பரவல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஊற்றி விட்டுறணும். இல்லைன்னா ஒரு துணியில் ஊற்றிட்டும் கூட பரவல படுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றினாலே அந்த ஈரம் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பரவிடும். இந்த மாதிரி வினிகர் ஊற்றிட்டு கழுவும் போது எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் சீக்கிரமாகவே போயிடும். கிரானைட்டில் கீழ்ப்பகுதி மேலே ஒட்டி இருப்பாங்கள்ல, அந்த பகுதி எங்கெங்கே உங்களுக்கு அந்த கரை இருக்குதோ உப்பு தண்ணி கரை, அந்த இடத்துல எல்லாமே ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே, லேசாக தேய்ச்சாலே நல்லா அந்த கரையெல்லாம் வந்துடும். பாருங்கள், லேசாக தான் தேய்க்கிறேன். அதில் இருக்கிற அந்த கரை எல்லாமே வருது பாருங்கள். மெயினாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேய்ச்சா இருக்கிற எல்லா கரையும் வந்துடும். உப்பு தண்ணி கரை மட்டும் இல்லாமல் கிச்சனில் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த இடத்துலையெல்லாம் ஒரு துணியில் ஊற்றி அதை தொடச்சாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். அதே மாதிரி அந்த மேலே ஒட்டி இருக்கிற கிரானைட்லேயும் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. அந்த கார்னர்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரானைட் நல்லா எப்படி பிளாக் கலரில் நல்லா இருக்குன்ட்டு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு கழுவி விட்டுறலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா அந்த அழுக்கு உப்பு தண்ணி கரையெல்லாம் போயிடுச்சுன்னு பாருங்கள். எவ்வளோ ஒயிட்டாக இருந்த கிரானைட் இப்போ நல்லா பிளாக்காக எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இந்த விம் சோப்பு இருக்குல்ல, அதையே மறுபடியும் ஸ்டீல் அந்த ப்ரஷ்ஷில் வச்சுட்டு சும்மா தேய்ச்சி விட்டுறலாம். இதில் கரை எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு மறுபடியும் ஒரு தடவை தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம். பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நீங்களும் இதே மாதிரி உப்பு தண்ணி கரை பிடிச்சதுன்னா வினிகர் போட்டு யூஸ் பண்ணி கழுவி பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.